ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, R2ல யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணி அதை ஆர் பைண்ட் அண்டு சி பைண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க, இன்னொரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே ரோ வைஸாக மெர்ஜ் பண்ணணும், காலம் வைஸாக மெர்ஜ் பண்ணணும். இது உங்களுக்கு ப்ரோக்ராமாக பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் ப்ரோக்ராம்குள்ளே வந்துக்கோங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபைலில் நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வச்சுருக்கனால ஓப்பன் ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கோடிங் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் நான் கம்பைன் பண்ணுறேன். அந்த ஆர் பைண்ட் அண்ட் சி பைண்ட் மெத்தடை வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணீங்க. மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக இந்த ஃபங்க்ஷனில் சி ஃபங்க்ஷனில் அதாவது வெக்டரில் வாங்குவோம். ஸோ அதாவது 20லேருந்து 28க்குள்ளே எனக்கு வரணும். ஸோ இங்கே லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா 20லேருந்து 28க்குள்ளே இந்த மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2x2 போடலாம், இல்லை 3x3 போடலாம். அந்த மாதிரி போடலாம். நான் 3x3 போடுறேன். ஸோ அதனால் ரோ பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ரோஸ் 3. ஸோ அந்த மாதிரி காலம் பொறுத்த வரைக்கும் 3 இருக்கும். ஸோ இங்கே பை ரோஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா, ஸோ மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோ வைஸாக தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இங்கே ரோ ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸு. ஸோ M1ங்கிறது. ஸோ அதே மாதிரி இன்னொரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 30லேருந்து 38க்குள்ளே பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். மித்தெல்லாம் அதே தான். ஸோ ரோ பொறுத்த வரைக்கும் ட்ரூவாக இருக்கணும். ஸோ இது 3x3 மேட்ரிக்ஸு. இப்போ M1 M2 சொல்லிட்டு 2 இது டிக்ளேர் பண்ணியிருக்கோம் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்படின்னா ஆர் பைண்ட் அப்படிங்கிறது ரோ வச்சு மெர்ஜ் பண்ணணும், சி பைண்ட் அப்படிங்கிறது காலம் வச்சு மெர்ஜ் பண்ணணும். 2 மேட்ரிக்ஸையும் மெர்ஜ் பண்ணுறதுக்காக தான் அந்த 2 மேட்ரிக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோடிங்கில் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருப்பாங்க ஹெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ரிக்ஸில் உங்களுக்கு ஆர் பைண்ட் சி பைண்ட் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க மெத்தட்ஸு. ஸோ அதனால் இங்கே கீவேர்டே உங்களுக்கு ஆர் பைண்டுங்கிறது தான் கீவேர்டு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீவேர்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர் பைண்ட் சி பைண்டுங்கிறத ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. XYன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆர் பைண்டோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே மெர்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன், M1 M2வையும். ஸோ அது மாதிரி சி பைண்டுக்கும் உங்களுக்கு M1 M2 மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோடிங் மொத்தமே இவ்வளோ தான் உங்களுக்கு ப்ரோக்ராமு. ஆனால் இங்கே டிசைன் மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் M1, செகண்ட் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு M2. ஸோ ரோ பைண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி காலம் பைண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒயில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எனக்கு இது ஆர்டர் வைஸ் பிரிண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் M1. ஸோ இந்த M1 பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 28க்குள்ளே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 20லேருந்து 28க்குள்ளே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ரோ ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பை ரோஸ் ஈக்குவல். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோ வைஸாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரோவாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதான் இங்கே பை ரோஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ M2வும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு 30லேருந்து 38க்குள்ளே பிரிண்ட் ஆகணும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ரோ வைஸாக பிரிண்ட் ஆகிறனால ஸோ ஒவ்வொரு ரோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, செகண்ட் மேட்ரிக் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரோ பைண்டாக உனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ ரோ அப்படிங்கிறது இந்த இருக்குது. ஸோ ஆர் பைண்ட் அப்படிங்கிற கீவேர்டு. ஸோ M1 M2 மெர்ஜ் பண்ணணும். ஸோ M1 பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 28க்குள்ளே. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ரோ பைண்ட் 20லேருந்து 28க்குள்ளே. ஸோ 21 28. ஸோ 28க்குள்ளே முடிஞ்சாலும் ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணுறதுனால M2 பொறுத்த வரைக்கும் எனக்கு 30லேருந்து 38க்குள்ளே. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவரால் 20லேருந்து உங்களுக்கு 38க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாமே ரோ பைண்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரோ வைஸாக பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரோ பைண்டாக பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ காலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலம் வைஸாக பிரிண்ட் ஆகணும். ஸோ இது ஒயில் இருக்குது. ஸோ அந்த ஒய்ங்கிறது உங்களுக்கு சி பைண்ட் கொடுத்துருப்போம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலமும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 20லேருந்து 38க்குள்ளே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பைன் பண்ணுறது. ஸோ அதாவது மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணி ஸோ உங்களுக்கு கம்பைன் பண்ணியாச்சு ஆர் பைண்ட் சி பைண்ட் மெத்தட்ஸை. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தான். ஜஸ்ட்டு கீவேர்டு அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் மேட்ரிக்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணி ஷார்ட்டாக போட்டாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.